ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓவரால் சென்னையை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம ட்ரெயின் தான், லோக்கல் ட்ரெயின் தான். கூடுமான அளவுக்கு எங்கே லேண்ட் வீடு வாங்குறதா இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வாங்குங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும், ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சைட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் நாம இப்போ நின்று பார்த்துட்டு இருக்கோம். அதோ ரயில்வே ஸ்டேஷன் ஷெட்டு. இதோ இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் லெஃப்ட் எடுத்தா நம்ம சைட்டு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் பார்க்கக்கூடிய தூரமாகிய வெறும் 300-400 மீட்டர் மட்டுமே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்க சைட்டு ஸ்கொயர் ஃபீட் 4000-5000 இருக்குமா? இங்க வெறும் 1350 ரூபா தான். இதை விட கம்மியா எங்கேயுமே கிடைக்காது. பிளாட் வெறும் 12 லட்ச ரூபாய் இங்க கொடுக்குறாங்க. பாத்துடலாமா? வாங்க. இது போல செலக்டட் டிபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. கூடவே ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டனாப்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சைட்டுக்கு வெளியே நின்று பார்க்குறோம், பக்கத்திலேயே ஓடுது பாருங்க ட்ரெயின். ட்ரெயின் ட்ராக் மட்டும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷனே நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 300-400 மீட்டர் பார்க்கும் தூரமே, நடந்து செல்லும் தூரம் தான் இருக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் பஸ் ஸ்டாப்பும் கூட. பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம்லாம் இல்ல, வெறும் ஒரு 300-400 மீட்டர் தான். விஐபியோட நார்த் ஸ்கொயர் 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மெகா கேரட் கம்யூனிட்டியில டோட்டலா 230 பிளாட்டுகள். பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு ஒரே சைட் இந்த ரேட்ல அப்படின்னா சென்னையிலேயே இது ஒரு சைட் தானுங்க. டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோட பறந்து விரிஞ்சிருக்கு 10 ஏக்கர் கம்யூனிட்டி. இவ்வளோ பக்கத்துல ஒரு சைட் இருந்தா அது விற்காம இருக்குமா என்ன? 230 பிளாட்டுகள்ல இப்ப கைவசம் இருக்கிறது வெறும் 15 பிளாட் தான். ஆனாலும் இப்ப கூட 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்கு. மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உள்ள 30 அடி 40 அடி ரோட்டு மேல கமர்ஷியல் பிளாட்ஸ் கூட அவைலபிளுங்க. காம்பவுண்ட் சுத்தி ஃபுல்லா வீடு இருக்கிறதுனால உடனே நீங்க வீடு கட்டலாம். அந்த கமர்ஷியல் பிளாட்ஸ் வாங்கி தாராளமா நீங்க கடை கூட கட்டலாங்க. சோ உள்ள கமர்ஷியல் பிளாட்ஸும் இருக்கு, ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் இருக்கு. வித் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோட பக்கா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் அட் லோவஸ்ட் பட்ஜெட் இன் ஓவரால் சென்னை. சென்னையில எங்க பான்னு கேக்குறீங்களா? நம்ம மீஞ்சூர்லங்க. நார்த் மெட்ராஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஏரியாவான நம்ம மீஞ்சூர்ல, மீஞ்சூர் ஸ்டேஷன்ல இருந்து பார்க்கக்கூடிய வெரி க்ளோஸ் டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா அது நம்ம சைட் தான். நார்த் ஸ்கொயர் ஃப்ரம் விஐபி குரூப்ஸ். லொகேஷனை இப்படி தானங்க சூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல லேண்ட் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம், பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம், மெயின் ரோடு எவ்வளவு தூரம், முக்கியமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க இந்த சைட் பாருங்களேன், அதோ வண்டி கிராஸ் ஆகுதுல, அதாங்க பஸ் போற மெயின் ரோடு. இங்க ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியே இருக்கு. இந்த மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் தானுங்க. எங்க உண்மையிலேயே மீஞ்சூர் ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 400 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் இருக்கிறதாங்க இந்த நார்த் ஸ்கொயர் சைட்டு. சூப்பர் சைட்டுங்க. அதனால தான் இப்போதைக்கு 200+ பிளாட்டுகளுக்கு மேல வித்தாச்சு. உள்ள வாங்கினவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறைஞ்சது ஒரு 20-25 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள உங்களால பார்க்க முடியும் மக்களே. பக்கா பிளாக் டாப் ரோடு, சுத்தி காம்பவுண்ட், 24/7 செக்யூரிட்டி, 2 என்ட்ரன்ஸ் கேட், ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டின்ட்டு ஒரு கம்யூனிட்டிகளை என்ன கொடுக்கணுமோ அது அத்தனையும் இருக்கு. சரி, ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப் தான் பக்கமா, வேற எதனா இருக்கா இங்க நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கேட்டா இருக்குதுங்க. தமிழ்நாட்டோட வெரி ஃபர்ஸ்ட் 10 லேன் எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னா நம்ம சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் தாங்க. மகாபலிபுரம் பூஞ்சேரி ஆரம்பிச்சு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா திருவள்ளூர் வழியா காட்டுப்பள்ளி அதானி போர்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ற இந்த ப்ராஜெக்ட் இதுதான். அது அந்த சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட் இதுதான். இது ஏன் காட்டுறீங்கன்னு கேக்குறீங்களா? அப்படி திருவினா ரைட் சைடுல கொடி பறக்குது பாருங்க, அதான் நம்ம சைட். எங்க வெறும் 100 மீட்டருங்க, 100 மீட்டர்ஸ், 1230 கோடி ரூபாய் பொருட்செலவுல 10 லேனோட கட்டப்படுற இந்த ஹைவேஸ் ப்ராஜெக்ட், இந்த சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட் நம்ம சைடுக்கு அவ்வளோ பக்கம். இந்த சிபிஆர்ஆர் ப்ராஜெக்டோட ஃபுல் ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா 133 கிலோமீட்டர். இந்த சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அடுத்த 1-2 வருஷத்துல ஓபன் ஆயிராங்க. அப்பேற்பட்ட ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம சைடு வெறும் பார்க்குற தூரம் 100 மீட்டர், அவ்வளவுதான். இங்க பக்கத்துல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய இருக்குங்க. சன் ட்ரஸ்ட் ஸ்கூல் இது இந்த ஜோன்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். ஸோ இது நம்ம சைட்ல இருந்து நடந்து போகக்கூடிய தூரம் வெறும் 400 மீட்டர்ஸ். இது இல்லாம இது ஜெயின் காலேஜ். இந்த ஜெயின் காலேஜுக்கு பேக் சைடு தான் நம்ம சைட் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்குங்க. ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோட் எவ்வளவு பக்கமோ, இங்க பஸ் ஸ்டாப் எவ்வளவு பக்கமோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துல கமர்ஷியல்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கமர்ஷியல்ஸ்னா எல்லாமே இருக்கும். செம்ம கமர்ஷியல் ஹப்புங்க இது. மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ்லாம் நார்த் மெட்ராஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஏரியா. இந்த ஸ்ட்ரெச்சில் மீஞ்சூர் ரொம்ப பிஸியான ஏரியாங்க. ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம சைட் இருக்கு அப்படின்றதுனால இவ்வளோ கமர்ஷியல்ஸையும் உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் லேண்ட் வீடு பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி இந்த சைட்டை வந்து பார்த்துருங்க. இன்னொரு 15 பிளாட்டுகள் மட்டும் தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. 230 பிளாட்டுகள் இப்போ 15 பிளாட் மட்டும் தான் இருக்கு. பட் இப்போவும் கூட 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்டுகள் இருக்கு. ஸோ மக்களே, உள்ள நீங்க கமர்ஷியல்ஸ் கூட தாராளமாக பிளான் பண்ணலாம். கொஞ்சம் கமர்ஷியல் பிளாட்ஸுமே, ஒரு 4-5 கமர்ஷியல் பிளாட்ஸுமே இப்போதைக்கு அவைலபிள். ஸோ எங்க பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1350 ரூபாங்க. நான் கமர்ஷியல் பிளாட்ஸ் வாங்க போறேன் அப்படின்னா சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு உங்க பிரைஸ்ல. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா வந்து பாருங்க. இங்க பிளாட்ஸ் 12 lakhsல இருந்தே கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு சின்ன பிளாட்ஸ் கூட 1-2 பிளாட் இருக்கு. ஸோ 12 lakhsல இருந்து இங்க பிளாட் கிடைக்கும். இண்டிவிஜுவல்ஸ் வேணும்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் ஒரு 35 லட்ச ரூபாயிலிருந்து இங்க வீடுகள் கட்டி தராங்க விஐபி ஹவுசிங். ஸ்க்ரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க மக்களே. நான் விஐபி குரூப்போட டைரக்டர் சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் கன்சூர் அவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா வந்து பாருங்க. முக்கியமா இந்த சைட்ல நீங்க எதை பார்த்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ, நான் திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். சென்னையில எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா
கூடுமான அளவுக்கு இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, ஸ்கூல் காலேஜஸ் இது மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல, மெயின் ரோட் பக்கத்துல, கமர்ஷியல்ஸ் கூடுமான அளவுக்கு பக்கத்துல, முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதோ இந்த சிபிஆர்ஆர் வரலையா, இது மாதிரியான பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வரக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. தாராளமாக இந்த சைட்டை நீங்க இந்த ரேட்டுக்கு 100% வாங்கலாங்க. கண்டிப்பா சொல்றேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போட்ட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட் 500 1000 ரூபாய் கண்டிப்பா ஏறுவாங்க, டவுட்டே இல்லைங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கிற growth அண்ட் அப்கமிங்ல வரப்போற growth. சரிங்களா? இங்கிருந்து நீங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். கோயம்பேடு மார்க்கெட்ல வெறும் 30 மினிட்ஸ்ல போயிடலாம். எண்ணூர் போர்ட் வெறும் 10 கிலோமீட்டர் தான். காட்டுப்பள்ளி போர்ட் வெறும் 10 கிலோமீட்டர் தான். இங்க தொழில் வாய்ப்புக்கு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கு, அசோக் லேலண்ட் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. வேற என்னங்க வேணும் நமக்கு? உங்ககிட்ட ஒரு 3 to 4 lakhs முன்பணம் இருந்தாலே போதுமானது. தாராளமா இங்க உங்க பேர்ல பிளாட் வாங்க முடியும். வீடா கூட இவங்க கட்டி தராங்க. தாராளமா ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கம்மி ரேட்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. அப்படியே வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.